வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார மீட்சிக்கு பிரிட்டன் முழு ஆதரவு, அனுரவிடம் லம்மி உறுதி. பிரிட்டன் துணை பிரதமர் இன்று தமிழ் தலைவர்களுடன் சந்திப்பு. கொழும்பு வெஸ்ட்மினிஸ்டர் ஹவுஸில் கூடுகின்றனர் வீடு சைக்கிள் சங்கு கட்சிகளின் முக்கியஸ்தர்கள். யாழ்ப்பாணத்தில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகிய சிறுவன், ஸ்ரீதரன் முன்வைத்த கோரிக்கை. யாழ்ப்பாண பல்கலையின் 40வது பொது பட்டமளிப்பு விழா, 4 நாட்களில் 12 அமர்வுகள். மீறப்பட்ட நிலையற் கட்டளை அர்ச்சுனாவுக்கு மஹிந்த ஜேசிங்க சவால். டெல்லி பறந்தார் ஜனாதிபதி அனுர. ஸ்ரீதரன் எம்பியின் ஆசனத்தை மாற்றுங்கள், சபாநாயகரிடம் அர்ச்சுனா எம்பி கோரிக்கை. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சி அதிரடி கோரிக்கை. இனப்பிரச்சினைக்கு தீர்வாக மாகாண சபை முறைமையை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார். தேர்தல்கள் சட்டங்களை மீளாய்வு செய்வதற்கு பாராளுமன்ற விசேட குழுவை நியமிக்க பிரேரணை. காணிகளை விடுவிக்க கோரி மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு மகஜர் கையளிப்பு. இலங்கை அகதிகள் விவகாரத்தை அரசியல் மயப்படுத்தாதீர்கள், இலங்கை இந்திய தமிழக அரசுகளிடம் நாமல் வலியுறுத்தல். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல், எவரையாவது குற்றவாளியாக்கி வழக்கை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி, சட்டத்தரணி நுவன் சோபகே தெரிவிப்பு. அரசியல் நோக்கங்களுக்காக பதவி விலகப் போவதில்லை, ஐக்கிய தேசிய கட்சிக்கு அமைச்சர் ஆனந்த விஜயபால பதிலடி. நாட்டை பாதாள குழுக்களிடம் அடகு வைக்கின்றதா அனுர அரசு, மொட்டு கட்சி கடும் தாக்கு. பாதாள குழுக்களை வளர்த்தவர்களே இன்று எங்கள் மீது சேறு பூச முயற்சி, வெள்ளைவான் கலாச்சாரத்தின் பிதாக்கள் எங்களுக்கு பாடம் புகட்ட தேவையில்லை, மொட்டு கட்சிக்கு அமைச்சர் நலிந்த ஜேதிச பதிலடி. மிக கொடிய அடக்குமுறை சட்டத்தை கொண்டு வருகிறது தேசிய மக்கள் சக்தி, ஜனநாயக போராளிகள் கட்சித் தலைவர் வேந்தன் தெரிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கைக்கு இன்று காலை விஜயம் மேற்கொண்டுள்ள பிரிட்டன் துணை பிரதமர் டேவிட் லம்மி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான முக்கிய சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கையின் தற்போதைய சூழலில் விஜயம் மேற்கொண்டமைக்காக பிரிட்டன் துணை பிரதமருக்கு நன்றியை தெரிவித்த ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்கள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளின் போது பிரிட்டன் வழங்கிய ஒத்துழைப்புகளை பாராட்டியுள்ளார். குறிப்பாக இலங்கையின் ஆடை ஏற்றுமதிக்காக விதிக்கப்பட்டிருந்த வரி சலுகைகளை நீக்கி பிரிட்டன் வழங்கிய விசேட ஆதரவுக்கு அவர் தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போது எட்டியுள்ள பொருளாதார முன்னேற்றம் குறித்து பிரிட்டன் துணை பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். குறிப்பாக வரியறவீட்டு செயற்பாடுகள் உள்ளிட்ட புதிய பொருளாதார திட்டங்களை அவர் இதன்போது வெகுவாக பாராட்டியுள்ளார். பசுமை வலுசக்தி துறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இலங்கை அரசு ஆரம்பித்துள்ள வேலை திட்டங்களுக்கு தமது முழுமையான ஆதரவை வழங்க எதிர்பார்ப்பதாக டேவிட் லம்மி உறுதியளித்துள்ளார். சமீபத்தில் இலங்கையை தாக்கிய டிட்பா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் வேதனையான அனுபவங்கள் குறித்து பிரிட்டன் துணை பிரதமர் தனது ஆழ்ந்த வருத்தத்தினை தெரிவித்துள்ளார். இந்த சவால்களை முறியடித்து இலங்கை மிக விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் அவர் இதன்போது நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சட்டத்தரணி புத்திக மல்லவாராச்சி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு பொறுப்பேற்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்த இரட்டை படுகொலை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியினால் வெளியிடப்பட்டுள்ள விசேட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்டவையானது நாட்டின் சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறையின் பாதுகாப்புக்கு விடுக்கப்பட்ட பெரும் அச்சுறுத்தலாகும். தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதனால் இந்த படுகொலை குறித்து நியாயமான மற்றும் பக்கசார்பற்ற விசாரணை நடைபெறும் என்பதில் எமக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. நாட்டில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவறிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அதற்கு பொறுப்பேற்று உடனடியாக தனது பதவியை துறக்க வேண்டும். அத்துடன் நாட்டிலுள்ள சட்டத்தரணிகளின் பாதுகாப்பை அரசு உடனடியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் குறித்து சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று இந்தியாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:05 மணிக்கு பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் புதுடெல்லிக்கு புறப்பட்டுள்ளார். அவருடன் உயர்மட்ட தூதுக்குழு ஒன்றும் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நடைபெறும் இந்த சர்வதேச மாநாடு மனிதகுலத்தின் நலனுக்காக செயற்கை நுண்ணறிவை பொறுப்பான முறையில் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 20 நாடுகளின் அரசு தலைவர்களும் 45க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்கின்றனர். மாநாட்டின் முக்கிய அங்கமாக நாளை மறுதினம் வியாழக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட உரையாற்ற உள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் எதிர்கால பாதை மற்றும் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் அதன் பங்களிப்பு குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக ஆராயப்படவுள்ளது. மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் வேண்டுமென்றே தாமதப்படுத்தவில்லை. சில சட்ட தொழில்நுட்ப சிக்கல்கள் மற்றும் எல்லை நிர்ணயம் தொடர்பான பிரச்சினைகள் காரணமாகவே தேர்தலை நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இனப்பிரச்சினைக்கு தீர்வாக மாகாண சபை முறைமையை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தினை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார். அது குறித்து எதிர்காலத்தில் விரைவான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபிரத்ன கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல்லா மார்டினிடம் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல்லா மார்டினுக்கும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபிரத்னவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று அமைச்சின் காரியாலயத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக உறவு மேம்பாடு குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மாகாண சபைகள் தேர்தல்கள் குறித்து உயர்ஸ்தானிகர் இந்த சந்திப்பின் போது அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் சந்தன அபிரத்ன, மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் வேண்டுமென்றே தாமதப்படுத்தவில்லை. சில சட்ட மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் மற்றும் எல்லை நிர்ணயம் தொடர்பான பிரச்சினைகள் காரணமாகவே மாகாண சபைகள் தேர்தலை நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக மாகாண சபை முறைமையை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தினை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அது குறித்து எதிர்காலத்தில் விரைவாக தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து கனடாவின் இந்து பசிபிக் மூலோபாயம் மற்றும் அதில் இலங்கையின் வகிவாகம் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மூலோபாய திட்டத்தின் கீழ் இதுவரையில் பசிபிக் பிராந்தியத்துக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட போதிலும் இந்த ஆண்டு முதல் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்று உயர்ஸ்தானிகர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்ப ஒத்துழைப்பின் கீழ் புத்தளம், மன்னார் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குடிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் முதற்கட்ட ஆய்வின் பின்னர் உரிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் கனேடிய பிரதிநிதிகள் இதன்போது இணக்கம் தெரிவித்துள்ளனர். தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை மீளாய்வு செய்து பாராளுமன்றத்துக்கு அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பான முன்மொழிவுகளையும் விதப்புரைகளையும் சமர்ப்பிப்பதற்கான பாராளுமன்ற விசேட குழுவை நியமிப்பதற்கான பிரேரணை ஒன்றை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபிரத்ன பாராளுமன்றத்துக்கு முன்வைக்க உள்ளார். பாராளுமன்ற அமர்வு இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. இத்தகைய பாராளுமன்றம் கூடும் தினங்களில் முற்பகல் 9:30 மணி முதல் முற்பகல் 10 மணி வரை நிலையற் கட்டளை 22 குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான பாராளுமன்ற அலுவலர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து முற்பகல் 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காகவும், முற்பகல் 11 மணி முதல் முற்பகல் 11:30 மணி வரையான நேரம் நிலையற் கட்டளை 27 கீழான கேள்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரை பாராளுமன்ற ஓய்வூதியம் சட்டமூலம் தொடர்பான 2வது மதிப்பீட்டு விவாதம் இடம்பெறவுள்ளதுடன் பிற்பகல் 5 மணிக்கு தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை மீளாய்வு செய்து பாராளுமன்றத்துக்கு அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பான முன்மொழிவுகளையும் விதப்புரைகளையும் சமர்ப்பிப்பதற்கான பாராளுமன்ற விசேட குழுவை நியமிப்பதற்கான பிரேரணை அங்கீகாரத்துக்காக முன்வைக்கப்படும். நாளை புதன்கிழமை முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரை விசேட வியாபார பண்ட அறவீட்டு சட்டத்தின் கீழான 3 கட்டளைகள் சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் 2464 15ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்ட தீர்மானம், மோட்டார் வாகன சட்டத்தின் கீழான 2 ஒழுங்கு விதிகள் என்பன குறித்த விவாதத்துக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழுவினர் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரிடம் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர்.
மாவட்ட செயலகத்தில் நேற்று மாவட்ட செயலாளர் மானா பிரதீபனை சந்தித்த குழுவினர் வலிகாமம் வடக்கில் உயர் பாதுகாப்பு வலயம் என்னும் பெயரில் பாதுகாப்பு தரப்பினரின் வசமுள்ள காணிகளை விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி குறித்த மகஜரை கையளித்துள்ளனர். இதேவேளை மக்களின் காணிகள் மக்களுக்கே என்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்பாக வலிகாமம் வடக்கில் ஒரு தொகுதி காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடத்தொழில் அமைச்சர் ஈனா சந்திரசேகர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது சில அரசு அதிகாரிகளின் அசம்பந்த போக்குகளும் காணி விடுவிப்பு தாமதிக்க காரணமாக உள்ளதாக தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வசிக்கும் 89,000 இலங்கையர்கள் எமது மக்கள் ஆவர். அவர்களது நலன், பாதுகாப்பு மற்றும் கௌரவத்தை உறுதி செய்ய வேண்டியது எமது கடமையாகும். எனவே இந்த கூறுணர்வு மிக்க மனிதாபிமான விவகாரத்தை அரசியல் மயப்படுத்த வேண்டாம் என இலங்கை, இந்திய மற்றும் தமிழக அரசுகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் இலங்கை தமிழர்களை சட்டவிரோத குடியேறிகளாக கருதக்கூடாது எனவும் இதனை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இந்த கடிதத்தில் உள்ளடக்கம் தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தல பக்கத்தில் செய்திருக்கும் பதிவிலேயே நாமல் ராஜபக்ச மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அப்பதிவில் அவர் மேலும் கூறியிருப்பதாவது, தென்னிந்தியாவில் வசிக்கும் சுமார் 89,000 இலங்கையர்களுக்கு இந்திய குடியுரிமையையோ அல்லது நீண்டகால விசாவையோ வழங்குமாறு கோரி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கதொரு நகர்வாகும். இது ஸ்திரத்தன்மையையும் கௌரவத்தையும் இந்தியாவில் வாழ்வதற்கான சட்டபூர்வ அங்கீகாரத்தையும் எதிர்பார்த்து பல தசாப்த காலமாக முகாம்களில் வாழ்ந்து வரும் ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையை அளிக்கும். இருப்பினும் இந்திய பிரதமரிடம் கடிதம் மூலம் விடுவிக்கப்பட்ட இந்த கோரிக்கை உண்மையான மனிதாபிமான கரிசனையின் அடிப்படையிலேயே விடுவிக்கப்பட்டிருக்கிறது எனவும் கடந்த காலங்களில் மிக முக்கிய அரசியல் சூழ்நிலைகளின் போது விடுவிக்கப்பட்டதை போன்று எதிர்வரும் தேர்தலை இலக்கு வைத்து வெளியிடப்பட்டதல்ல எனவும் நம்புகின்றேன். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் 30 வருடகால யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னர் தமிழ்நாட்டில் உள்ள முகாம்களில் வாழ்ந்து வரும் இலங்கைகளை பாதுகாப்பாக நாட்டுக்கு திருப்பி அழைத்து வருவதற்கு அவசியமான வசதிகள் எமது அரசாங்கத்தினால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன. அதன்படி இந்த விடயத்தில் தற்போதைய நிலவரம் குறித்து மதிப்பீடு செய்வதுடன் மீண்டும் நாட்டுக்கு திரும்ப விரும்புபவர்களின் கரிசனைகளை கேட்டறிந்து அதற்கு அவசியமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்துகின்றேன். இலங்கையர்கள் தொடர்ந்து இந்தியாவில் உள்ள அகதி முகாம்களில் வாழ வேண்டிய அவசியமில்லை. மாறாக அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்பி இங்கு சகல உறுத்துக்களையும் உடைய பிரஜைகளாக வாழ முடியும். மேற்குறிப்பிட்ட 89,000 இலங்கையர்களும் எமது மக்கள் ஆவர். அவர்களது நலன், பாதுகாப்பு மற்றும் கௌரவத்தை உறுதி செய்ய வேண்டியது எமது கடமையாகும். எனவே இந்த கூறுணர்வுமிக்க மனிதாபிமான விவகாரத்தை அரசியல் மயப்படுத்த வேண்டாம் என இலங்கை, இந்திய மற்றும் தமிழக அரசுகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் நடத்தப்பட்டு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியுடன் 6 ஆண்டுகள் நிறைவடையவுள்ள நிலையில் அதற்கு முன்னர் எவரையாவது ஒருவரை குற்றவாளியாக காண்பித்து வழக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினர் சட்டத்தரணி நுவன் போபகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை போன்று தற்போதைய அரசாங்கமும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை அரசியல் ரீதியாக விற்பனை செய்து ஆட்சிக்கு வந்தார்கள். இவர்கள் தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளையும் சூத்திரதாரிகளையும் வெளிப்படுத்துவோம் என்று வாக்குறுதிகளை வழங்கியே ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் இன்று வரை அது பற்றிய எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசேட அறிக்கை கடந்த கால அரசாங்கங்களைப் போல தற்போதைய அரசாங்கமும் சரியான முறையில் வெளியிடுவதில்லை. இந்த அறிக்கை வெளியிடப்படாமைக்கு இந்தியாவின் அழுத்தம் காரணமா அல்லது நாட்டின் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு காரணமா என்று தெரியவில்லை. இந்த அறிக்கை வெளியிடப்படாமைக்கு இந்தியாவின் அழுத்தம் காரணமா அல்லது நாட்டின் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு காரணமா என்று தெரியவில்லை. இந்த விடயத்தில் கர்தினா மெக்கன் ரஞ்சித் மற்றும் கத்தோலிக்க மக்கள் பல வருடங்களாக இதற்கு ஓர் முறையான தீர்வு வேண்டும் என்று போராடினார்கள். ஆனால் எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு முன்னர் இந்த விடயத்தில் ஒரு தீர்ப்பை பெறுவதற்காக அரசாங்கம் அவசரமாக செயற்பட்டு வருகிறது.
அதற்காக சட்ட ரீதியாக சில கட்டுப்பாடுகளை விதித்து எப்படியாவது ஒருவரை குற்றவாளியாக்க முயற்சிக்கிறது. 6 வருடங்களாக காத்திருந்தமைக்கு இப்படி யாராவது ஒருவரை குற்றவாளியாக்க முயற்சிப்பது முறையான தீர்வாகுமா? இவ்வாறு நீண்டகாலமாக போராடி வரும் கத்தினார் ரஞ்சித் தாண்டகை மற்றும் கத்தோலிக்க மக்களும் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சி மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காகத்தான் பதவி விலகப் போவதில்லை என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி விடுத்துள்ள பதவி விலகல் கோரிக்கை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தரணி ஒருவரது படுகொலை என்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்டவுடன் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யுமாறு போலீஸ் மா அதிபருக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன். தற்போதைய நிலையில் உயர்மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த காலங்களில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தை அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தியவர்களே இன்று எம்மீது அத்தகைய குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றனர். எமது ஆட்சியில் எவ்வித அரசியல் தலையீடுகளும் இன்றி சட்டமும் ஒழுக்கமும் நிலைநாட்டப்படுகின்றன. இந்த விசாரணைகளில் முடிவில் உண்மை குற்றவாளிகள் யார் என்பது நாட்டுக்கு தெரிய வரும். மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே எமது அரசின் முதன்மை பொறுப்பு. பழைய அரசியல் கலாச்சாரத்தை முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்காகவோ அல்லது அரசியல் லாபம் தேடும் கோரிக்கைகளுக்காகவோ நான் பதவி விலகப் போவதில்லை. சட்டத்தரணிகள் உட்பட அனைத்து குடிமக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை பாதாள உலக குழுக்களின் கூடாரமாக மாற்ற எவருக்கும் இடமளிக்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 1971 மற்றும் 1989 ஆண்டுகளில் ஜேவிபி ஏற்படுத்திய கிளர்ச்சிகள் மற்றும் 30 வருடகால எல்டிடிஏ பயங்கரவாத யுத்தத்தின் போது கூட ஏற்படாத ஒரு பாரிய அச்சம் இன்று பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 111 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் 60 மரணங்களும் பதிவாகியுள்ள நிலையில் இந்த ஆண்டின் முதல் 47 நாட்களில் மாத்திரம் 9 கொலைகளும் 9 துப்பாக்கி சூடுகளும் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக அதுயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் வைத்து சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் பட்டப்பகலில் சுட்டு கொல்லப்பட்டமை அரசின் இயலாமையையே காட்டுகின்றது. இந்த வன்முறைகளின் பின்னணியில் அரசு இருப்பதாகவே மக்கள் சந்தேகிக்கின்றனர். தேர்தல்கள் மூலம் மீண்டும் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்துள்ள தற்போதைய திசைகாட்டிய அரசு பாதாள உலக குழுக்களின் உதவியுடன் அதிகாரத்தை தக்க வைக்க முயற்சிக்கின்றது. அத்துடன் கடந்த கால யுத்தம் என்பது அரசியல் தேவைகளுக்காகவே நடத்தப்பட்டது என பிரதமர் கரணி அமரசூரிய அண்மையில் தெரிவித்த கருத்தானது பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நாட்டை பாதுகாத்த இராணுவத்தினருக்கும் இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அவமதிப்பாகும். இதற்காக பிரதமர் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற நிலையீர் கட்டளை சட்டங்களின்படி தனது சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தொழிற்பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கும் போது குறுக்கிட்டதனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கடும் துணையில் பதில் வழங்கியுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்த கருத்தினால் இந்த உயரிய சபையில் வைத்து தனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளது. அவர் குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கின்ற போது தொழிற்சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்திய பாரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளீர்கள். நீதிமன்றங்களில் உங்களுக்கு வழக்கு உள்ளன. நீங்கள் என்று சிறந்த உடை அணிந்திருந்தாலும் நீங்கள் ஒரு திருடன் என்றார் சமிந்த விஜயசிறி. எவ்வாறான அடிப்படையற்ற விடயங்களை சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். இதன் காரணமான எனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக கருதுகின்றேன். மேலும் இதனை சிறப்புரிமை குழுவுக்கு ஆட்டுப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் மஹிந்த ஜெயசிங்க சுட்டிக்காட்டினார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குறுக்கிட்டு கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இதற்கு பதில் வழங்கிய மஹிந்த ஜெயசிங்க, முடியும் என்றால் அர்ச்சுனாவுக்கு சவால் விடுகின்றேன். எனது கூற்றுக்கு எதிராக கருத்து தெரிவிக்குமாறு சவால் விடுகின்றேன். மற்றவர்களின் பிரச்சனைகளில் மூக்கை நுழைக்காது கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருங்கள் என கடந்தொனியில் தெரிவித்துள்ளார். கட்சித் தலைவர்களின் ஆசன ஒதுக்கீடுகளின்படி ஸ்ரீதரனின் முன்வரிசை ஆசனம் ஏன் மாற்றப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார்.
ගරු අර්තුන අමාත්‍යතුමා ඔබතුමා පොයින්ට් එක කියන්න. பாராளுமன்ற நிலையில் கடலை சட்டம் 3 செக்ஷன் 3 තුන දෙක துணை தெக்க இதில் சொல்லப்பட்டிருக்கிறது சபாநாயகரின் தத்துணுவின் பேரில் காலத்துக்கு காலம் உறுப்பினர்களுக்கு ஆசனங்கள் குறித்து ஒதுக்கப்படல் வேண்டும் என்று எங்களுடைய பாராளுமன்றத்திலே இந்த வரிசையிலே பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளுடைய தலைவர்களுக்கு முன்வரிசை ஆதனம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தற்போது பாராளுமன்ற குழு தலைவர் இல்லை என்று தங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்து அவருடைய அந்த ஆசனம் மாற்றப்படாத தொடர்பாக தாங்கள் கடந்த காலங்களில் பாதாள உலக குழுக்களையும் வன்முறையாளர்களையும் வளர்த்து விட்டவர்களே இன்று அரசின் மீது சேறுபூச முற்படுகின்றனர் என்று தேசிய மக்கள் சக்தியை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் அமைச்சருமான லலிந்த ஜேதிச ஊடகங்களிடம் தெரிவித்ததாவது: நாட்டை பாதாள உலக கூடாரமாக மாற்றியவர்கள் யார் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். வெள்ளைவான் கலாசாரத்தையும் பகிரங்க படுகொலைகளையும் சட்டப்பூர்வமாக்கிய ஒரு அரசியல் குழுவின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு சாகர காரியவசம் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையானது. தற்போதைய அரசு போலீஸ் திணைக்களத்துக்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்கியுள்ளது. அதனாலேயே கடந்த காலங்களில் அரசியல் செல்வாக்கினால் மறைக்கப்பட்ட பல குற்ற செயல்கள் இன்று வெளிச்சத்துக்கு வருவதுடன் குற்றவாளிகள் தராதரம் பாராது கைது செய்யப்படுகின்றனர். இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை திசை திருப்பவே தேசிய மக்கள் சக்தி அரசு பாதாள உலகத்துடன் இணைந்துள்ளது என்ற அப்பட்டமான பொய்யை மொட்டுக்கட்சியினர் பரப்புகின்றனர். சட்டத்தரணியும் அவரின் மனைவியும் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. முந்தைய ஆட்சியில் நீதியை தடுத்ததைப் போலன்றி எமது ஆட்சியில் குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னர் நிறுத்தப்படுவார்கள். தேர்தல் களத்தில் மக்கள் தங்களை முற்றாக நிராகரித்து விட்டனர் என்பதை உணர்ந்துள்ள மொட்டுக்கட்சி இவ்வாறான அச்சமூட்டும் கதைகள் மூலம் மீண்டும் அரசியல் உயிர் பெற முயற்சிக்கின்றது. பிரதமரின் கருத்துக்களை தெளிவுபடுத்தி இராணுவத்தினரை தூண்டிவிடும் இவர்களின் இழிவான அரசியல் இனிமேலும் எடுபடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை அகற்றுதல் எனும் பெயரில் மிக கொடிய அடக்குமுறை சட்டத்தை கொண்டு வருகிறது தேசிய மக்கள் சக்தி என்று ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் குற்றம் சாட்டியுள்ளார். உலக நாடுகள் மற்றும் IMF உட்பட பல சர்வதேச அமைப்புகள் இலங்கை அரசிடம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க கோரிய இந்த அரசின் தேர்தல் வாக்குறுதியின் முக்கிய அம்சமாக காணப்படும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை அகற்றுதல் என்பதை மையப்படுத்தி இந்த அரசு மிகப்பெரிய சட்டமூலத்தை வெளியிட்டுள்ளது என ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தனிமனிதன் மற்றும் பொது அமைப்புகள் ஊடகம் சார்ந்தோரின் அடிப்படை கருத்து சுதந்திரம் கோரிக்கை அடிப்படையில் முற்றாக ஒடுக்கப்படுகிறது. ஓர் அடக்குமுறைக்கு உள்ளாகும் ஒரு குடும்பம் அல்லது சமூகம் தமது கருத்தை வெளியில் கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு உள்ளது. தொடர்ந்து பயங்கரவாத சட்டம் நிறைவேற்றப்பட்ட காலத்திலிருந்து அதிகமாக தமிழ் மக்களே அந்த பிடியில் அழுத்தப்பட்டு தண்டனை அனுபவித்து வந்துள்ளனர். குறிப்பாக முன்னாள் போராளிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், மதத் தலைவர்கள் என கூறிக்கொண்டே போகலாம். இதனையோர் இனத்தின் மீது ஆயுதம் ஏந்தாமல் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு வன்முறை என கருதியே பல பொது அமைப்புகளின் கோரிக்கை மற்றும் உலக நாடுகளின் அழுத்தம் என்பதாலே இந்த சட்டக்கோர்வை கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆனால் அதனை விடவும் பல மடங்கு மோசமாக இந்த சட்டக்கோர்வை காணப்படுகின்றது. முக்கியமாக சட்டத்தின் பெயரில் கருத்து சுதந்திரத்தை முற்றாக அளித்து ஒரு சர்வாதிகார போக்கை திணிப்பதே இதன் அடிப்படை போக்காகும். மற்றும் உலக நாடுகளில் தாம் தேர்தல் வாக்குரிமையை நிறைவேற்றிவிட்டோம், ஆனாலும் மக்கள் தாங்கள் கொண்டு வந்த புதிய சட்ட கோர்வையை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் மக்கள் கேட்பது எமக்கு எந்த பயங்கரவாத தடுப்பு சட்டமும் தேவையில்லை என்பதே என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பொது பட்டமளிப்பு விழா நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் 22ஆம் திகதி வரை 4 நாட்கள் 12 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த பட்டமளிப்பு விழா தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கமளிக்கும் ஊடக விவரிப்பு நேற்று துணைவேந்தர் பேராசிரியர் சீனா ஸ்ரீ சர்க்குணராஜா தலைமையில் பல்கலைக்கழக சபை அறையில் நடைபெற்றது. இதன்போது முன்னாள் கலை பீடாதிபதியும் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா குழு தலைவருமான பேராசிரியர் சீனா ரகுராம் பட்டமளிப்பு விழா பற்றி விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவித்ததாவது: இந்த முறை பட்டமளிப்பு விழாவின் போது 376 பட்டப்படிப்பின் தகமை பெற்றவர்களுக்கும் 2557 உள்வாரி மாணவர்களுக்கும் 252 வெளிவாரி மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட இருப்பதுடன் 66 உயர்தகமை மற்றும் தகமை சான்றிதழ்களுடன் ஒருவருக்கு வியாபார நிர்வாகத்தில் சான்றிதழ் அடங்கலாக 3252 பேர் பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் பெற்றுக் கொள்ள உள்ளனர்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 5வது வேந்தர் தகைசார் பேராசிரியர் ராஜரட்னம் குமாரவடிவேல் பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை தாங்கி பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் தங்க பதக்கங்களையும் பரிசுகளையும் புலமை பரிசுகளையும் வழங்கி கௌரவிக்க உள்ளார். இந்த பட்டமளிப்பு விழாவில் உயர் பட்ட படிப்புகள் பீடம், இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடம், கலை பீடம், விஞ்ஞான பீடம், விவசாய பீடம், முகாமித்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடம், மருத்துவ பீடம், இந்து கற்கைகள் பீடம், சர் பொன்னம்பலன் ராமநாதன் காண்பிய ஆற்றுகை கலைகள் பீடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய வவுனியா வளாகத்தைச் சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம், பிரயோக விஞ்ஞான பீடம் மற்றும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடங்களைச் சேர்ந்த பட்டதாரிகளுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தில் திறந்த மற்றும் தொலைக்கல்வி முறைமை மூலம் கற்கை நெறிகளை பூர்த்தி செய்து பட்டதாரிகளுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த பட்டமளிப்பு விழாவில் உயர் பட்ட படிப்புகள் பீடத்தைச் சேர்ந்த 376 மாணவர்கள் உயர்பட்ட தகமைகளை பெறவுள்ளனர். அவர்களில் கலாநிதி பட்டத்தை 8 முது மெய்யியல்மானி பட்டத்தை 16 பேரும், சுகாதார முகாமைத்துவத்தில் முது விஞ்ஞானமானி பட்டத்தை 7 பேரும், சுகாதார முகாமைத்துவத்தில் பட்டப்படிப்பின் தகமை சான்றிதழை ஒருவரும், பொது நிர்வாகத்தில் முதுகலைமானி பட்டத்தை ஒருவரும், சைவ சித்தாந்தத்தில் முதுமானி பட்டத்தை ஒருவரும், கல்வியில் முதுமானி பட்டத்தை 154 மாணவர்களும், நூலகம் மற்றும் தகவல் விஞ்ஞானத்தில் பட்டப்படிப்பின் தகமை சான்றிதழை 12 மாணவர்களும், கல்வியில் பட்டப்படிப்பின் தகமை சான்றிதழை 118 மாணவர்களும், வியாபார நிர்வாகத்தில் முதுமானி பட்டத்தை 42 பேரும் பெறுவதுடன் ஆங்கிலத்தை 2ஆம் மொழியாக கற்பித்ததில் பட்டப்படிப்பின் தகமை சான்றிதழை 16 பேரும் பெறவிருக்கின்றனர். உள்வாரி மாணவர்களாக மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த 137 மாணவர்கள் மருத்துவமானி சத்திர சிகிச்சை மானி பட்டத்தையும், விவசாய பீடத்தைச் சேர்ந்த 118 மாணவர்கள் விவசாயத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும் பெறவுள்ளனர். இவர்களுடன் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்தில் இருந்து மருந்தக கல்வியமானி சிறப்பு பட்டத்தை 49 மாணவர்களும், மருத்துவ ஆய்வுகூட விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானிமானி பட்டத்தை 64 மாணவர்களும், தாதியியல் சிறப்பு விஞ்ஞானிமானி பட்டத்தை 46 மாணவர்களும் பெறவிருக்கின்றனர். அத்துடன் முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தில் இருந்து சிறப்பு வியாபார நிர்வாகமானி பட்டத்தை 358 மாணவர்களும், வியாபார நிர்வாகமானி பட்டத்தை 11 மாணவர்களும், சிறப்பு வணிகமானி பட்டத்தை 107 மாணவர்களும், வணிகமானி பட்டத்தை 2 பெறவிருக்கின்றனர். இவர்களுடன் கலைப்பீடத்தில் இருந்து சிறப்பு கலைமானி பட்டத்தை 333 மாணவர்களும், பொது கலைமானி பட்டத்தை 182 மாணவர்களும், மொழிபெயர்ப்பு கற்கைகளில் சிறப்பு கலைமானி பட்டத்தை 29 மாணவர்களும், சட்டமானியில் சிறப்பு பட்டத்தை 91 மாணவர்களும், கலைமானி சிறப்பு பட்டத்தை 5 கலைமானி பட்டத்தை 15 பேரும் பெறவிருக்கின்றனர். மேலும் சர்பன் ராமநாதன் காண்பிய ஆற்றுகை கலைகள் பீடத்தைச் சேர்ந்த 169 மாணவர்கள் நடனம், இசை மற்றும் சித்திரமும் வடிவமைப்பு துறைகளில் நுண்கலைமானி பட்டத்தையும், மேலும் நடனம் மற்றும் இசையில் நுண்கலைமானி பட்டத்தை ஒவ்வொருவரும் பெறவிருக்கின்றனர். இவர்களுடன் விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த 97 பேர் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும், 46 பேர் பிரயோக விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானிமானி பட்டத்தையும், 79 பேர் விஞ்ஞானிமானி பட்டத்தையும், 18 பேர் கணினி விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானிமானி பட்டத்தையும், 23 பேர் கணினி விஞ்ஞானத்தில் விஞ்ஞானிமானி பட்டத்தையும் பெறவுள்ளனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் 376 பட்டப்பின் தகமை பெற்றவர்களுக்கும் 2557 உள்வாரி மாணவர்களுக்கும் 252 வெளிவாரி மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட இருப்பதுடன் 66 உயர் தகமை மற்றும் தகமை சான்றிதழ்களும் வழங்கப்பட இருப்பதுடன் ஒருவர் வியாபார நிர்வாகத்தில் சான்றிதழையும் பெற இருக்கிறார். உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தைச் சேர்ந்த 376 மாணவர்கள் உயர் பட்ட தகமைகளை பெறவுள்ளனர். அவர்களில் கலாநிதி பட்டத்தை 8 முது மெய்யியல்மானி பட்டத்தை 16 பேரும், சுகாதார முகாமைத்துவத்தில் முது விஞ்ஞானமானி பட்டத்தை 7 பேரும், சுகாதார முகாமைத்துவத்தில் பட்டப்பின் தகமை சான்றிதழை ஒருவரும், பொது நிர்வாகத்தில் முதுகலைமானி பட்டத்தை ஒருவரும், சைவ சித்தாந்தத்தில் முதுமானி பட்டத்தை ஒருவரும், கல்வியில் முதுமானி பட்டத்தை 154 மாணவர்களும், நூலக மற்றும் தகவல் விஞ்ஞானத்தில் பட்டப்பின் தகமை சான்றிதழை 12 மாணவர்களும், கல்வியில் பட்டப்பின் தகமை சான்றிதழை 118 மாணவர்களும், வியாபார நிர்வாகத்தில் முதுமானி பட்டத்தை 42 பேரும் பெறுவதுடன் ஆங்கிலத்தை 2ஆம் மொழியாக கற்பித்தலில் பட்டப்பின் தகமை சான்றிதழை 16 பேரும் பெறவிருக்கின்றனர். உள்வாரி மாணவர்களாக மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த 137 மாணவர்கள் மருத்துவமானி சத்திர சிகிச்சை மானி பட்டத்தையும், விவசாய பீடத்தைச் சேர்ந்த 118 மாணவர்கள் விவசாயத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும் பெறவுள்ளனர். இவர்களுடன்
இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்திலிருந்து மருந்தகவியல் சிறப்பு பட்டத்தை 49 மாணவர்களும், மருத்துவ ஆய்வுகூட விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானிமானி பட்டத்தை 64 மாணவர்களும், தாதியியலில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தை 46 மாணவர்களும் பெறவிருக்கின்றனர். ஜாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுவனின் நிலை தொடர்பில் நிலையான விசாரணை அவசியம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்த அவர், யாழ்ப்பாணத்தில் அண்மையில் சிறுவன் ஒருவர் காவல்துறையின் அடாவடித்தனத்தினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதற்கு இதுவரையில் சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. காவல்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சிறுவனின் குடும்பத்தினர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு சரியான தீர்வு அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். 1 மணிக்கு அல்லப்பட்டியில் வைத்து போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 17 வயசான இந்த மாணவன் மிகப்பெரிய ஒரு சிறுவன். இவனுடைய மரணம் அவன் வாகனத்திலே சென்ற பொழுது போலீசாருடைய அராஜகத்தினால் அல்லது போலீசாருடைய செயல்பாட்டினால் இந்த மாணவன் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு இதுவரை சரியான நீதி கிடைக்கவில்லை என்பதையும் அந்த குடும்பம் பரிதவித்து நிற்கிற சூழலையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன்.